வளரும் மற்றும் நன்கு வளர்ந்த நாடுகளுக்கு இடையே தொழில்முறை அமைப்பு எவ்வாறு வேறுபடுகிறது? வளரும் நாடுகளில் மக்கள் வாழ்வாதாரத்திற்காக பெரும்பாலும் விவசாயம் மற்றும் சார்ந்த தொழில்களையே நம்பியுள்ளனர். ஆனால் வளர்ந்த நாடுகளில் தொழில்நுட்ப முன்னேற்றம் காரணமாக பெரும்பாலானோர் தொழில் மற்றும் சேவைத் துறைகளில் ஈடுபடுகின்றனர். தேசிய வருமான அளவீட்டின் பின்னணியில் ஏஎன்பி என்பதன் விரிவாக்கம் என்ன? நிகர தேசிய உற்பத்தி ஏஎன்பி என்பது மொத்த தேசிய உற்பத்தியிலிருந்து ஜிஎன்பி தேய்மானத்தை டெப்ரிசியேஷன் கழித்த பிறகு கிடைக்கும் மதிப்பாகும். இது ஒரு நாட்டின் உண்மையான பொருளாதார முன்னேற்றத்தை அளவிட உதவும் மிகச்சரியான காரணியாகும். ஷேர் ஷா சூரி தனது ஆட்சியின் போது எதை நிறுவினார்? ஷேர் ஷா சூரி தனது குறுகிய கால ஆட்சியில் மிகச்சிறந்த குடிமை மற்றும் இராணுவ நிர்வாக முறையை உருவாக்கினார். இவருடைய நிர்வாக சீர்திருத்தங்களே பிற்காலத்தில் முகலாயர் மற்றும் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு முன்மாதிரியாக அமைந்தன. புதிய வர்த்தக வலையமைப்பு என்பது அவரது நிர்வாகத்தின் ஒரு பகுதி மட்டுமே. கடந்த 2 தசாப்தங்களில் இந்தியா எதை தக்கவைத்துள்ளது? 1991ஆம் ஆண்டு பொருளாதார சீர்திருத்தங்களுக்குப் பிறகு இந்தியா தனது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபி தொடர்ச்சியான மற்றும் விரைவான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. இது இந்தியாவை உலகின் வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதாரங்களில் ஒன்றாக மாற்றியுள்ளது. சரிவிகித உணவு மற்றும் பாதுகாப்பான குடிநீர் தவிர உணவு பாதுகாப்பின் வரையறையில் வேறு என்ன அம்சங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன? நவீன உணவு பாதுகாப்பு என்பது வெறும் உணவு கிடைப்பது மட்டுமல்லாமல் அந்த உணவை உடல் ஏற்றுக்கொள்ள தேவையான சுகாதாரம் மற்றும் கல்வியையும் உள்ளடக்கியது. இது ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்கி ஒட்டுமொத்த மனித வள மேம்பாட்டை உறுதி செய்கிறது. அமைப்புசார் துறைகளின் வரையறுக்கும் பண்பு என்ன? அமைப்புசார் துறைகள் அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்டு தொழிற்சாலை சட்டம் போன்ற சட்டங்களுக்கு உட்பட்டு இயங்குகின்றன. இவை முறையான அதிகார அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டு ஊழியர்களுக்கு முறையான பணி நியமனக் கடிதங்களை வழங்குகின்றன. உரையில் குறிப்பிடப்பட்டுள்ள தொழில்மயமாக்கலின் ஒரு பண்பு என்ன? தொழில்மயமாக்கலில் நிறுவனங்களுக்கு இடையேயான நெருக்கமான ஒத்துழைப்பு என்பது மூலப்பொருட்கள் மற்றும் தொழில்நுட்ப பகிர்வுக்கு உதவுகிறது. இது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள நிறுவனங்கள் ஒன்றிணைந்து செயல்படுவதன் மூலம் உற்பத்தித் திறனை அதிகரிக்க வழிவகுக்கிறது. ஏழைகளின் நலனுக்காக வங்கி சேமிப்பால் ஆதரிக்கப்படும் திட்டங்கள் எவ்வகை? வங்கிகளில் மக்கள் சேமிக்கும் பணம் அரசாங்கத்தால் ஏழை எளிய மக்களுக்கான பல்வேறு சமூக மேம்பாட்டு மற்றும் நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இது நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்கிறது. உலகமயமாக்கல் விவாதங்களின் பின்னணியில் எல்பிஜி என்பதன் விரிவாக்கம் என்ன? 1991ஆம் ஆண்டு புதிய பொருளாதார கொள்கையின் கீழ் தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் எல்பிஜி அறிமுகப்படுத்தப்பட்டது. இது இந்திய பொருளாதாரத்தை உலகச் சந்தையுடன் இணைக்கவும் கட்டுப்பாடுகளை தளர்த்தவும் உதவியது. 2. லோக்கல் புரொடக்ஷன் குட்ஸ் என்பது இன் சரியான விரிவாக்கம் அல்ல, இது உள்ளூர் உற்பத்தியை குறிக்கும் பொதுவான சொல். 1925ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட அரசு அச்சகம் எங்கு அமைந்துள்ளது? 1925-இல் நாசிக்கில் இந்திய பாதுகாப்பு அச்சகம், இந்தியா செக்யூரிட்டி பிரஸ், ரூபாய் நோட்டுகள் மற்றும் முத்திரைகளை அச்சிட நிறுவப்பட்டது. இது இந்திய அரசின் கீழ் இயங்கும் ஒரு மிக முக்கியமான பாதுகாப்பு அச்சகமாகும். தேவாஸ் அச்சகம் 1974-இல் தான் தொடங்கப்பட்டது. எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.